அரசர் பரிவாரங்களோட காட்டுக்கு போகிறார், வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போயின்னு இருக்கும் பொழுது காட்டோட மத்திய பகுதி வரும் பொழுது சல சல சலன்னு ஒரு சத்தம். அழகான பெண். அந்த பெண் அப்படி பார்க்குறாங்க. அப்புறம் நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. இவரும் கூடவே நகர்ந்து போயின்னு இருக்கார். அந்த பெண் பார்க்குறதுக்கு ஒரு தெய்வீக கலையோடு இருக்காங்க. அதனால் அது யார் நம்மோட காட்டுக்குள்ளார இந்த மாதிரி தெய்வீக கலையோட ஒரு பெண் எப்படி தனித்து இருக்காங்க அப்படின்னு அரசருக்கு ஒரே ஆச்சரியம். அவரும் பின்தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கிறார். அந்த தெய்வீக கலை கொண்ட பெண்ணானவள் ஒரு புதர் வந்தவுடனே அந்த புதருக்குள்ளார் மறைஞ்சி போகிறாங்க. உடனே அரசர் அந்த புதரில் என்ன இருக்குது அப்படின்னு நோட்டமிடுகிறார். ஏன்னா ஓட ஓட விரட்டி போகிறாரு. அந்த புதரில் மறைஞ்ச உடனே அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறார். பரிவாரங்களை விட்டு பார்க்க சொல்கிறார். அதில் எதாவது மறைஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தோண்டும் பொழுது அதில் அழகான அம்மன் சிலை இருக்குது. அந்த சிலை எடுத்து கோவில் அமைக்கிறார். அதே மாதிரி தனராமலிங்கர் அப்படிங்கிற ஒருத்தரோட கனவில் அதான் துர்க்கையம்மன் சொல்கிறாங்க, நீ உங்ககிட்ட ஒரு சித்தர் வருவார், அவர் அமாவாசை அன்னைக்கு வாங்கிட்ட வருவார், அவர் ஆலோசனைப்படி அவர் சிலை ஒன்று செய்து கொடுத்து தருவார். அவர் அமாவாசைக்கு வருவார், சிலை கொடுத்து தருவார். அந்த சிலையை வடித்து தந்தோடனே அதனை வச்சு கோவில் கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு அமாவாசையில் அந்த சித்தர் வராரு, சிலை வடித்து தராரு. வடித்து கொடுத்துட்டு எதுவும் சொல்லிக்காமல் கொல்லிமலைக்கு போய் சேர்ந்துடுறாரு. இந்த கோவில் ஒரு அற்புதமான திருக்கோவில். இந்த மன்னர், அந்த ஒரு மன்னர் இருந்தார், அவர் வேட்டைக்கு போனார் சொன்ன இல்லைங்களா, அந்த மன்னரோட பெயர் பட்டு மழவராய நாயக்கர் அப்படிங்கிற மன்னர். அவர் கிட்டத்தட்ட 1600ஆம் ஆண்டில் அந்த பகுதி, அந்த பட்டுக்கோட்டை பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டுக்கோட்டை சுற்று வட்டார பகுதியெல்லாம் அந்த மன்னர் தான் ஆட்சி புரிந்து வந்தார். அவர் பேரே பட்டு மழவராய நாயக்கர். அவரோட ஆட்சி தான் அந்த பகுதியில் நடந்தது. அவர் பேர் தான் இப்போ சுருங்கி அந்த பட்டு மழவராய நாயக்கர் கோட்டை, அவர் ஆண்ட பகுதி பட்டு மழவராயர் கோட்டை. அதுதான் இப்போ அந்த பட்டு மழவராய நாயக்கருங்கிறத எடுத்துட்டு பட்டுக்கோட்டை அப்படின்னு அந்த ஊருக்கு இப்போ பேர் வந்திருக்குங்க. இந்த கோவில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கோவில். இந்த அம்மன் கோவிலுக்கு பேரே ஸ்ரீ அஷ்டதசபுஜ மகாலட்சுமி துர்க்கை அம்மன் அப்படின்னு இந்த அம்மனுக்கு பெயர் இருக்குங்க. இந்த அம்பாள் முப்பெரும் தேவியரின் வடிவமாக இவங்க ஒரு வித்தியாசமாக இவங்க காட்சி கொடுக்குறாங்க. 12 அடி உயரம். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நவபாஷாணத்தால் ஆனது. நம்ம நவபாஷாணம்னாலே ஸ்ரீ பழனி முருகப்பெருமான் தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. இந்த முப்பெரும் தேவியருடைய இந்த சிலை, இந்த அம்மன் நவபாஷாணத்தால் ஒரு சித்தரால் உருவாக்கப்பட்டு இன்றைய வரைக்கும் சிறப்பாக வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறதுங்க. 18 கைகளுடன் இந்த அம்பாள் துர்க்கை அம்மன் காட்சி கொடுக்குறாங்க. ஸ்ரீ மகாலட்சுமி துர்க்கை அம்மன் மக்கள் எல்லாம் போற்றி கொண்டாடின்னு இருக்காங்க. கருவறையில் பார்த்தீங்கன்னா தீஜுவாலை, அதுக்கடுத்து கிரீடத்துடன் கூடிய அந்த தீஜுவாலையோடு இருக்காங்க. 4 கரங்களில் கத்தி, சூலம், கேடயம், கபாலம் ஏந்தி இவங்க காட்சி கொடுக்குறாங்க. ஆயுதபாணியாக காட்சி கொடுக்குறாங்க. 3 குதிரைகள் காவலுக்கு நிற்க, அம்மன் முன்னால் சிம்மமும் காட்சி கொடுக்குது. இங்கே பேர், இந்த அம்மாள் உயிர் நாடியாக இருக்காங்க இங்கே இருக்கிற மக்களுக்கு. அதனால் நாடி அப்படின்னு பிறந்தவுடனே இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்க. இங்கே மாவிளக்கு பூஜை ரொம்ப விசேஷம். இந்த அம்மன் கோவிலில் நாகலிங்க மரம் இருக்குது. அந்த மரத்தில் சரடு கட்டினா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாமே நல்ல விதத்தில் சீக்கிரம் திருமணம் நடக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கோவில் மரத்தில் சரடு கட்டினாலோ அல்லது தொட்டில் கட்டி விட்டாலோ திருமணம் நடக்குது, குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்குதுங்க. இந்த சன்னதி, இந்த அம்பாள் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டுக்கோட்டையிலேருந்து அறந்தாங்கி செல்லும் சாலையில், அதாவது அதில் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தூரத்தில் குறிச்சி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த குறிச்சிங்கிற கிராமத்தில் தான் இந்த அஷ்டதசபுஜ மகாலட்சுமி துர்க்கை அம்மன் கோவில் இருக்குதுங்க. இங்கே போய் வழிபட்டோம்னா
திருமண தடை விலகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்குது, வியாபாரத்தில் ஏதாவது நஷ்டம் இருந்தால் அதெல்லாம் சரியாகி லாபமும் உண்டாகுதுங்க. அதனால் ஸ்ரீ அம்மனை சென்று வணங்குவோம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.